பந்துவக்கோட்டை என்பது என்னுடைய பிறந்த ஊர். பந்துவக்கோட்டை உண்மையிலே அந்த பகுதியிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு கிராமம். பந்துவக்கோட்டையை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்டவர்கள் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்ந்தாங்க அந்த காலத்திலே. நான் சொல்லுவது 1970க்கு முன்பே. அதில் கம்யூனிஸ்டுகளாக இருந்து சிங்கப்பூரிலேயே இருந்து நாடு கடத்தப்பட்ட, அதாவது இரணியன் காலத்தில் நாடு கடத்தப்பட்ட கம்யூனிஸ்டுகளில் பந்துவக்கோட்டை துணை தலைமை ஆசிரியர் அவர் தான் முதல்ல அங்கே வந்து அந்த சிந்தனையை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைகிறார். வேலையெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு யாரை பிடிக்கும், உனக்கு யார் பிடிக்கும், எனக்கு எந்த தலைவர் பிடிக்கும்னு. அவன் பிடிச்சதை சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் தான் பிடிக்கும்னா. கார்ல் மார்க்ஸ் பிடிக்குமா, உனக்கு என்ன, எந்த ஊர் என்ன, அப்புறம் தனியாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். புலவர் கலியபெருமாள் கூட அந்த பகுதியில் தங்கியிருந்தார். புலவர் கலியபெருமாள் தங்கியிருந்தார். தியாகு, பாலு 2 பேருமே தலைமறைவாக தங்குவதற்கு நம்ம பகுதிக்கு வந்தவங்க தான். யார் நிலப்பிரபுவோ, யார் உயர் ஜாதி நிலப்பிரபுவோ, ஆதிக்க ஜாதி நிலப்பிரபுவோ, அவன்கிட்ட தான் ஆதிக்கம் இருக்கு. அவன் தான் அங்கே கொடுமைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கான். அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆய்வு செய்யுங்கன்னொன்னே ஒரு 7 பேரை எடுத்து நம்ம ஒரு ஆய்வு செய்கிறோம். இந்த 7 பேரில் ரொம்ப மோசமாக முக்கியமாக பண்ணுற ஜாதிய கொடுமை, ரேப்பு, பெண்கள் மீது கொடுமை, இதெல்லாம் செய்கிறது. அதே நேரத்தில் அதிகாரமும் இருக்குது. சேர்மன்னா அதிகாரம் இருக்கும்ல. இதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் பரிசீலனை பண்ணிவிட்டு, சரி திருவோணம் யூனியன் சேர்மன் தான் வந்துட்டு கொடுமைகளில் ரொம்ப விஞ்சி நிற்கிறாரு, இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல் குத்த நம்ம கொடுத்தோம். நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஆமாம். நக்சல் பாரிங்கிற முத்திரை வலுவாக குத்தப்பட்டதனுடைய விளைவு தான் அங்கே யாரெல்லாம் தேடுறதா சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இடம்பெயர்ந்தாங்க. அந்த பகுதியை வந்து ஒரு அருமையான சூழலை உருவாக்கியது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். 28 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வார இதழ் நெற்றிக்கண் இதில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது, தூர நின்றது தூக்கும் மரம் அப்படின்ற ஒரு தொடர் வந்துட்டு இருந்தது. ஒரு 10 வாரம் வந்திருக்கும். அதுக்குள்ளே அதை நிறுத்திட்டாங்க. பழைய நக்சல்பாரி தொடர் தியாகு வந்து விகடனில் எழுதியிருந்த ஒரு தொடர் பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த பட்டாம்பூச்சின்ற அந்த சிறை இலக்கியங்களை விட சிறந்ததான ஒரு இதம். அதை போலவே இது தொடங்கப்பட்டது தான் தூர நின்றது தூக்கும் மரம். கிட்டத்தட்ட தோழர் தியாகும் இவரும் ஒரே வழக்கில் கைது செய்து சிறையில் இருக்கிறாங்க. அந்த தோழர் குருமூர்த்தி அவர்களை வந்து நான் நீண்ட நெடிய காலமாக இந்த ஊடகத்துறையில் இருக்கிறப்ப அப்பப்போ விசாரிக்கிறது, விட்டுறது, விசாரிக்கிறது இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது, ராவணாவுக்காக அவரை எங்கேயாவது தேடணும் அப்படின்ற பேரில் தான் தோழர் டிஎஸ்எஸ் மணிக்கிட்ட பேசும்போது, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர், இன்ன ஊர், அநேகமாக அவர் ஊர் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அப்புறம் திரும்ப ஒரு ஞாபகம் வந்து தான், தம்பி புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதலாக கொள்கை பரப்பு செயலாளராக, மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய தம்பி ஜெயசீலனை வந்து நான் பேசுகிறேன். இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா தோழர், பழைய நக்சல்வாரி இயக்க தோழர், பழைய கம்யூனிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யாருன்னா இருக்காங்கன்னு. அண்ணா அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய தாய் மாமா தான் அப்படின்னாரு. ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து என்னென்னா, ஜெயசீலனுடைய தொடர்பு பின்னணி இந்த மாதிரி, அவர் அடிப்படையில் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து வந்தது தான் தம்பி ஜெயசீலன். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குடும்ப பின்னணி இப்படிப்பட்டதா அப்படின்ற ஒரு இது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தேடிக்கொண்டிருந்தவர் இவ்வளவு அருகாமையில் இருக்கிறாரு, தம்பி ஜெயசீலனுக்கு அருகிலே இருக்கிறார், உறவினராக இருக்கிறன்றது 2 இது. இப்போ அவரை தான் ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு நம்ம வந்து புதுக்கோட்டையிலே சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு அதை சொன்னது, இன்னைக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுதின ஒரு தொடர் தூர நின்றது தூக்கும் மரம். அதில் தொடக்கமே நீங்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு இளைஞராக நீங்கள் தீவிர அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த பகுதியில் ரொம்ப பரவலாக எல்லாமே பேசப்பட்டது. முதல்ல உங்கள் குடும்ப பின்னணியை பற்றி நம்ம பேசிடுவோமா சுருக்கமாக? பேசுவோம். பந்துவக்கோட்டை என்பது என்னுடைய பிறந்த ஊர். பந்துவக்கோட்டை உண்மையிலே அந்த பகுதியிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட 2 தாலுக்கா 4 ஊராட்சி என்கிற அடிப்படையில் பிளவுபட்டு போய் கிடந்தால் கூட, பந்துவக்கோட்டையை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்டவர்கள் சிங்கப்பூரில் குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்ந்தாங்க அந்த காலத்திலே. நான் சொல்லுவது 1970க்கு முன்பே.
ம். அப்போ 60க்கு மேற்பட்டவர்கள் சிங்கப்பூரியர்களாகவும் 40க்கு மேற்பட்ட சிங்கப்பூரில் குடும்பங்களாகவும் இருந்த ஒரு ஊர் ஊரு இந்த பந்துவக்கோட்டை. பந்துவக்கோட்டை. ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஊர். ம். அதில் கம்யூனிஸ்டுகளாக இருந்து சிங்கப்பூரிலேயே இருந்து ம். நாடு கடத்தப்பட்ட, அதாவது இரணியன் காலத்தில் நாடு கடத்தப்பட்ட ம். கம்யூனிஸ்டுகளில் பந்துவக்கோட்டையை சேர்ந்த எங்களுடைய மாமா ம். ராமையா என்பவரும் நாடு கடத்தப்பட்டவர். சிங்கப்பூர்ல இருந்து நாடு நாடு கடத்தப்பட்டார். கடத்தப்பட்டவர். சரி. அவர் வந்த பிறகு பந்துவக்கோட்டைக்குள்ளே கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது பிரபலமாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியும் தெரியும். ம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த சர்வதேசிய கீதம் என்று சொல்லப்படுகின்ற ம். பட்டினி கொடு சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரில் கடையேற எழுவீர் வீறு கொண்ட தோழர்கள் என்பது 7-8 வயசுலேயே அவர் மூலமாக நம்ம உங்களுக்கு பாடுவோம். பரிச்சயம். சரி. அதில் பெரிய ஆட்கள்லாம் வந்து கூட்டத்தில் உட்கார மாட்டாங்க. எங்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு வச்சு அந்த அந்த எண்ணத்தை ஊட்டினார் அவர். ம். அந்த காலத்தில் தான் எங்கள் பகுதியில் வந்து உமாநாத்தெல்லாம் வந்து வெற்றி பெற்ற காலம் அது. ம். கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து உமாநாத்தெல்லாம் வெற்றி பெற்ற காலம். CPIM-ல. ஆமாம். அப்போ அந்த சூழலில் அவர் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் இந்த பகுதியில் வந்து எடுத்தவர் என்று சொன்னால் அவர் தான். ம். அவருடைய கொடி வழியாக பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த உறவுகள் பூரா ம். செங்கமேடு, பத்துத்தாக்கு, பிளாவுடுதி, கரம்பக்குடி, யாருடைய உறவு வழி? அப்போ ராமையா மாமாவுடைய உறவு வடிவங்கள்ல சரி சரி. அப்படியே காட்டாதி ஒஞ்ச விடுதீங்கன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேற்பட்ட கிராமங்கள் வந்து ம். கம்யூனிஸ்ட் தெரிந்து கொண்டிருந்த கிராமமாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கிற கிராமமாகவும் மாற்றி வைத்திருந்தார். ம். எனவே நாங்கள்லாம் வந்து இப்போ அந்த பள்ளி பருவத்திலேயே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் தான் வளர்ந்து வந்தோம். ம். இப்போ அப்பா கூட சிங்கப்பூரியன் தான். நாகமுத்து அப்பா பேர், அம்மா பேர் மலையாத்தா. ம். அப்பா சிங்கப்பூரியன் தான். சிங்கப்பூர்லேருந்து சம்பாதி. நான் ஒரு பையன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் ம். ரங்கசாமி லெனின், அவரும் எங்கள் பெரியப்பாவோட பையன். ம். அவரும் ஒரு பையன். லெனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் தான். அவர் தியாகுவோட அண்ணன் கூட தான், இணைந்தது. அந்த மாமனார். ம். தியாகோட மாமனார், தோழர், எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவரு உங்க கூட உங்களுக்கு பெரியப்பா அவரு? பெரியப்பார் மகன். பெரியப்பா அண்ணன். மகன். அண்ணன் எனக்கு ஒரு 10 வருஷம் மூப்பு அவர். நான் அதுக்கும் கீழே. ம். அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொள்ளுகின்ற காலத்தை உருவாக்குறது மாதிரியான வந்து ஒரு போராட்ட வடிவமாகவே பந்துவக்கோட்டை எப்போதுமே வளர்ந்துருந்தது. 1962 ஒரு ஜாதி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்தது. அந்த போராட்டத்திலையும் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி போராட்ட சிந்தனைகள் வந்து மேலோங்க செய்கிற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் இருந்தது. அந்த பகுதியில் நடக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பந்துவக்கோட்டையர்கள் போய் உட்கார்ந்தா தீர்க்கப்பட முடியும் என்கிற அந்த அடித்தளத்தில் தான் இருந்தது. எனவே நாங்கள் வளரும் போதே கம்யூனிஸ்டாக தான் வளர்ந்தோம். அதனுடைய தாக்கம் தான். நான் அந்த கிராமத்திலிருந்து 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளும் ஆலங்குடி உயர்நிலைப் பள்ளியில் படித்தோம். ஊருக்குள்ளே வந்து அந்த காலத்தில் ஊருக்குள்ளே இருந்த பள்ளிக்கூடம்னு எடுத்துக்கிட்டால் பந்துவக்கோட்டையில் இருந்த பள்ளிக்கூடம் மட்டும்தான். 5ஆம் வகுப்பு வரை இருந்தது. நாடு 1947 விடுதலை பெறும்போது அங்கே அந்த ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் இருந்தது. சிங்கப்பூர்லேருந்து பொருளாதாரம்லாம் அனுப்பி ஆசிரியர்களை உருவாக்கி அந்த பகுதி பூரா கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் வருவாங்க. எல்லா சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் படித்ததுனால ஜாதிய கொடுமை என்பது பந்துவக்கோட்டையில் பெருசாக இருக்காது. ஜாதிய கொடுமை என்பது பந்துவக்கோட்டையில் இருக்காது. அதே போல் சிங்கப்பூரில் இருப்பவர்கள் காட்டுற வழிகாட்டுதலும் அவர்கள் கொடுத்த சம்பளமும் அந்த கிராமத்தை வேறு நிலைக்கு மாற்றியது. சின்ன சின்ன சாராயம் இருக்கக்கூடாது சட்டம். அதே மாதிரி மாடு வெட்டுறது போகிறது வர்றது அந்த மாதிரி அந்த பகுதியில் யாரும் செய்யக்கூடாது சட்டம். எல்லாருமே வந்து நாகரிகமாக தான் இருக்கணும், வாங்க போகணும், இப்படியெல்லாம் வந்துட்டு அந்த சிங்கப்பூரில் இருந்த மக்கள் பண்ணாங்க. அதிலும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாங்களா. 6ஆவது படிக்கும்போதே சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்கலாம் இருந்து பென்சிலு, பேனா இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணுன்ட்டு. அப்படி வரும்போது ஓட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஆமாம், பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள். ஏன்னா பள்ளிக்கூடம் அங்கே தான் இருக்குது, அந்த தெருவுக்குள்ளே தான் இருக்குது. அங்கிருந்து எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடியவர்கள்லாம் பிள்ளைகள்லாம் வந்து படிப்பாங்க. அதில் பார்ப்பனிய பிள்ளைகள், ஐயர் வீட்டு பிள்ளைகள் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் கூட படித்தாங்கிறது ஒரு பெரிய மரியாதைக்குரிய விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி போகிற 3 பேரை பிடிச்சிக்குவாங்க, பின்னாடி போகிற 3 பேரையும் பிடிச்சிக்குவாங்க. அவர்கள் கொடுக்குற அதே பரிசை இவர்களுக்கும் கொடுப்பாங்க. அப்போ இந்த ராமையா மாமா என்கிற அந்த கம்யூனிஸ்ட் தான், ஏன்னா மாமா பின்னாடி ஓடினவங்களும் கொடுப்பீங்களான்னு. அவன் முன்னாடி வரணும், நீ தான் ஓடிட்டியல்ல, அவனை எப்படி முன்னாடி கொண்டு வர்றது? அவங்க அடுத்த முறை நீ ஓடி பரிசு வாங்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்தணும், அவர்களை விட்டு விடக்கூடாது என்கிறது அன்னைக்கே அவர். என்ன இந்த இடஒதுக்கீடு தத்துவத்துக்குள்ளேயே போயிடலாம். அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா இவர்களையும் உற்சாகப்படுத்தணும். இவனை அப்படியே விட்டோம்னா அவன் பயந்துடுவான். என் அடுத்த தடவை நீ ஓட்டப்பந்தயம் வச்சா வரமாட்டான், நம்ம தான் ஓட மாட்டோமேன்னு இவனையும் ஓட வைக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளே நாங்கள் வளர்ந்தோம்.
அதனால் எங்களுடைய சிந்தனைகள்லாம் சிறப்பாகவே இருந்துச்சு. அப்புறம் 9ஆம் வகுப்பு தான் நான் வந்து ரெங்கநாதபுரம் உயர்நிலைப் பள்ளி தொடங்குறாங்க. ம். பக்கத்து ஒரு 2 கிலோமீட்டரில். ம். அப்போ அங்கே தான் 9ஆம் வகுப்பு வந்து நம்ம சேர்றோம். அந்த 9ஆம் வகுப்பு சேர்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1968 நடந்த இந்தியர் போராட்டத்திலலாம் ஆலங்குடியில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பஸ் மேலே கல்லை வீசி பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சதெல்லாம் இருக்குது. உங்களை வந்தோக்கட்ட பிள்ளைகளை என்னையும் தான் அதான் சேர்த்து அப்பா ஆமா, அந்த என்னையும் அளவுக்கு சேர்த்து அங்க வந்து நீங்க இதுவா இருக்கீங்க. ஏன்னா கிளர்ச்சிங்கிறது அப்படியே உருவாக்கி கொண்டே இருந்தது. ம். ஏன்னா வசதிகளுக்கு பஞ்சம் இல்லை. ம். என்ன ஏதோ வந்து நிலபலமெல்லாம் நான் இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கு 17 ஏக்கர் நிலமே இருந்தது. ம். அதான் வீடு பார்த்தீங்க, அது மாதிரியான வீடு கட்டி முடிச்சு அது மாதிரி வசதியான குடும்பங்கள். ம். 2வது என்னென்னா, அந்த காலத்தில் சிங்கப்பூர்லேருந்து வந்தவர்கள் ம். அவர்கள் பிள்ளைகள் கரம்பக்குடியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ம். ரேலி சைக்கிள், சிங்கப்பூர் சைக்கிள் கொண்டு வந்து ம். ஒரு 10 பையங்க வந்து கரம்பக்குடி ஹை ஸ்கூலு சைக்கிளில் போய் படித்த காலம் அது. அந்த காலம் அப்போல்லாம் சைக்கிள் தொட சைக்கிளே முடியாது, நினைச்சு பார்க்க சைக்கிள் முடியாது. கிடைக்காது, ஆமா. சைக்கிள் கம்பெனியெல்லாம் கிடையாது. ம். ஆனாலும் இந்த ரேலி சைக்கிள்னு சொல்லி ஒரு அழகான வடிவத்திலான சைக்கிள் அது. அதை எடுத்துகிட்டு போய் படித்த அந்த ஊர் 60க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கிய ஊர் அது. ம். இப்போ இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி 60க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கிய ஊர். இப்போவும் டெப்டி தாசில்தார் இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க. இப்போவும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அடித்தளத்திலிருந்து கல்வி என்பதை முதன்மைப்படுத்தி சொல்லிக் கொடுத்த ஊர் அந்த சிங்கப்பூர் மக்களுடைய அந்த தியாகபூர்வமான வரலாறு. இதில் நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்தீங்க ஐயா, பின்னணிலாம் சொல்லிட்டீங்க. இப்படி இருந்த நீங்கள் வந்து அந்த அழித்தொழிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நக்சல் பாரியினுடைய அந்த இயக்கம், அதுக்குள்ளே நீங்கள் எப்படி நுழையிறீங்க? யாரெல்லாம் உங்களுடைய தொடர்பு? அதை பற்றி சொல்ல முடியுங்களா? இல்லை, அதுதான் இப்போ நான் வந்து ஆலங்குடி பள்ளியில் இருந்து விடுதலையாகி வந்து, அதாவது வந்துட்டு கரம்பக்குடி பள்ளியில் இது இப்போ ரெங்கநாதபுரம் பள்ளியில் வந்து நான் சேர்றேன். அப்படி சேருவதற்கு காரணம் என்னென்னா, அது வரைக்குமான அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டம் வரலாறு இது எல்லாமே வந்து எங்களுக்கு துடிப்புக்கு ஏற்ப அது அமையலை. துடிப்புக்கு இல்லைன்றீங்க. இல்லை. காரணம் என்னன்னா, வழக்கமாக மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரி, கூட்டத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் அதுக்கும் இந்த மாதிரி போகிறது மாதிரி தான் இருந்தது. பார்லிமெண்ட்டுக்கு சட்டமன்றத்துக்கு போய் கூட அவர்களால் ஒன்றும் புரட்ட முடியவில்லை என்கிற தாக்கம் எங்களிடம் இருந்துச்சு. அப்போ வந்துருச்சு. அப்போ என்ன வயசு உங்களுக்கு? அப்போ ஒரு 14 வயசு 15 வயசுக்குள்ள அதில் அந்த தெளிவு வந்துருச்சு. நல்ல தெளிவு. காரணம் என்னன்னா, எல்லாமே வயசுலேருந்தே ஒன்றா அந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பள்ளிக்கூடமும் வந்து பக்கத்துலேயே இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆசிரியர்களோட மற்றவர்களோட இன்னும் சொல்லப்போனால் என் வயதுக்கு மீறியவர்கள்ட்ட தான் நம்ம வந்து நெருக்கமே வச்சுருந்தோம். அது ஒருவேளை கம்யூனிசம் படித்தவங்கள்ட்ட அந்த குணம் இருக்கும் என்னன்னு நினைக்கிறேன். ஒரு தேடல் இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் என் வயதுக்கு மீறியவர்கள் நல்லா படிக்கக்கூடியவங்க மத்தியில் தான் டாக்டர் தங்கராஜ் அந்த நேரத்தில் மருத்துவ கல்வியில் முடிச்சுட்டு டாக்டர் ஆனார். அவர் தம்பி முத்துவேல் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேசிங் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆனால். இது மாதிரி இவர்கள்ட்ட மத்தியில் நம்ம வந்து நெருக்கமும் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் என்ன சொல்லுவாங்களா, நல்லா படித்தவங்களோட பழகு, அப்போ தான் உனக்கு அந்த புத்தி வரும்னா. ஆனால் அவங்கள்ட்ட பழகிறதுங்கிறதே அவங்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொண்டதெல்லாம் என்னென்னா, ரைட்டு பொதுக்காக போராடணும், மற்றதுக்காக செய்யணும். அதுலேயும் அந்த ஊரை பொறுத்தவரை அதுக்கான ஒரு சாலை வசதியை செஞ்சுக்கிட்டவங்க கூட அந்த சிங்கப்பூர் பணத்தை வச்சு மக்கள் தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாக்கம், அதாவது வேகம், மக்கள் மத்தியில் அது போகக்கூடிய அந்த இது எதுவும் இல்லை. பாராளுமன்றம் சட்டமன்றம் போனாலும் ஒன்றும் புரட்ட முடியலன்னு சொன்னீங்களே, அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, எங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா, அன்றைக்கி சமூக கொடுமைகள் அதிகம். சமூக கொடுமைகள்லாம் ஜாதிய கொடுமைகள் அதிகம். அப்போ ஜாதிய கொடுமைகள் அதிகம் என்கிற போது நிலப்பிறப்புகளும் மற்றவர்களும் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் பண்ணுகின்ற கொடுமை நிகழ்ச்சிகள் மற்ற எல்லாமே, ஏன்னா பந்துவக்கோட்டையை பொறுத்தவரையில் கூலி வேலைக்கு போகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த கோபம், ஏன் இவங்களெல்லாம் விட்டு வைக்கிறாங்க, என்ன அரசியல், என்ன கட்சி, இப்படியெல்லாம் வந்துட்டு அந்த கோபங்கள் நிறைய இருந்துச்சு. அதனால் எந்த ஊரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட நாங்கள்லாம் போய் நிற்கிற மாதிரி தான். அந்த வயசுலே ஒரு 13 வயசில் ஒரு ஜாதிய கலவரம் வச்சு அப்போ நானும் கூட அருவாளை தூக்கிட்டு போய் நின்னா, அப்புறம் எங்கள் அம்மா வந்து பிடிக்கிட்டு போனாங்க, ஏடா பிடிக்கி ஒன்றே வெட்டினா என்னடா பண்ணுறதுன்ட்டு. அந்த மாதிரியான வந்துட்டு இது. அதே நேரத்தில் வந்துட்டு வேலாசிரியர் போன்றவர்கள்லாம் வந்து சிலம்பம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தது, அதையும் நமக்கு கற்றுக்கொண்டது, தேவை என்கிற அடிப்படையில் கற்றுக்கொண்டது இது இருந்தது. எங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்னா, சமூக அந்தஸ்து கிடைக்காததுக்கு என்ன காரணம் என்பதை பரிசீலிக்கிறோம். நம்ம ஒரு அந்தஸ்து வேணும் இல்லை, படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா. பந்துவக்கோட்டைக்குள்ளே அது இருக்கு, அந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இல்லை. ஆனால் பக்கத்தில் போனோம்னா ரொம்ப முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பட்டுக்கோட்டை பக்கம் இந்த காட்டாத்தி வஞ்சவடுத்தி பக்கம் போனோம்னா என்ன வர்ணம்பா,
அப்படின்னு கேட்டு வந்து டீ கொடுக்குற காலம், டம்ளர்லாம் டீ கொடுக்குற காலம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆத்திரமாகவும் கொடுமையாகவும் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்த ஏற்கனவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே ஒரு என்ன ஓட்டு போட கூப்பிடுவாங்க, இல்லைன்னா போஸ்ட் ஓட்ட கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, இப்போ இங்கே என்னார்ல அவர் சுகுமாரன் நிற்கிறார்ல, அவங்க அப்பா காங்கிரஸ் கட்சி. இப்போ நாங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசிட்டு தெரிகிற பசங்க. ஒரு நான் 5வது 4வது படிக்கும்போது அப்போ அந்த நோட்டீஸை வந்து காங்கிரஸ் கட்சி ஒட்டியிருந்த அந்த காளை மாட்டு ஏறு சின்னத்தை நோட்டீஸை வந்து கிழிச்சிடுறாங்க இப்போ இங்கே. அதுக்கு நான் தான் தலைமை தாங்கி போனேன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாருன்னா, அவரும் எங்கள் மைத்துனர் தான், எங்கள் அத்தை பையன் தான் அவங்க அப்பா. அவர் என்ன பண்ணார்னா, ஆனால் உனக்கு இந்த வயசுல எப்படியா அப்படின்னு சொல்லி முதுகில் கூட தடவி அந்த ஒரு சின்ன ஸ்லீப்பை வந்து முதுகில் ஒட்டி விட்டார். இதை பார்த்த மாமா ராமையா வந்து பயங்கரமாக அடியாளுக்கு கிளம்பிட்டார். எப்படா நீ பிள்ளைய மாதிரி ஊத்துறா இப்படின்னு சொல்லி கிளம்புனது மட்டும் இல்லை, வாங்கடான்னு எல்லா பயல்களையும் அழைச்சிட்டு போய் அந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் இருந்த 4-5 கிராமத்தில் ஒட்டியிருந்ததெல்லாம் கிழிச்சிட்டு இப்படியெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்த உற்சாகம், ஊக்கம் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் இருந்தது. அது பின்னாடி இப்போ ஒரு 16 ஆண்டு காலம் சிறை, இரட்டை தூக்கு தண்டனை, இப்படிலாம் இருந்து இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த தொடக்கம் எங்கே வருது? ஏன் அந்த அந்த அளவுக்கு என்ன பண்ணீங்க? எங்கே நீங்கள் நகர்ந்தீங்க? பள்ளிக்கூடம் நம்ம ரகுநாதபுரம் பள்ளிக்கூடம் போனதோடவே நக்சல்பாரி கட்சியினுடைய வளர்ச்சி கூடி இருந்தது. அந்த காலத்தில் நக்சல்பாரி இயக்கம்னு போடுவான், தீ கம்யூனிஸ்ட்னு போடுவான். தீவிர கம்யூனிஸ்ட் தீ கம்யூனிஸ்ட்னு எழுதுவான். அப்போ அது பள்ளிக்கூடத்திற்கு வந்து ஆசிரியர்களில் ஆனந்தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு துணை தலைமை ஆசிரியர். அவர் அவங்க அப்பா சிபிஎம்ல இருந்தவர். அவர் வந்து போஸ்டர்ல இருந்து அவருடைய பையன் அவர் தான் முதல்ல அங்கே வந்து அந்த சிந்தனையை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைகிறார். பயல்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு யாரை பிடிக்கும், உனக்கு யார் பிடிக்கும், எனக்கு எந்த தலைவர் பிடிக்கும்னா அவன் பிடிச்சதை சொன்னான். நான் சொன்னேன் எனக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் தான் பிடிக்கும்னா. கார்ல் மார்க்ஸ் பிடிக்குமா, உனக்கு என்ன, எந்த ஊர் என்ன, அப்புறம் தனியாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். விசாரிக்க ஆரம்பித்தோன்னா அப்புறம் நம்ம ஊரை பற்றி சொன்னோன்னா அப்புறம் நம்ம ஊருக்கு வந்தார், வகுப்பு எடுத்தார், எல்லாம் பண்ணார். அவரோட வந்த ஆசிரியர்களில் ஒரு 3-4 பேர் வந்துட்டு நக்சல்பாரி தாக்கத்தில் இருந்தாங்க. ஏன்னா இவர் திருச்சியிலேருந்து வந்தார். ஆனந்தரங்கன்னு சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியர். ஏன்னா திருச்சின்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து தொழிற்சங்கங்கள்லாம் பெருசாக இருந்த பகுதி அது. ஆமாம், அதனால் அவர் வந்து பேசினார், எல்லாம் பண்ணால் அப்புறம் வகுப்பு எடுக்க ஆரம்பித்து நம்மளே கூப்பிட்டு வந்துடுவோம். நம்ம வீடு பெருசு எல்லாம். இது இந்த வசதி மற்ற இதெல்லாம் பார்த்தோன்னா அவர்களுக்கும் பிடிச்சி போயிருந்துச்சு. வந்து வகுப்பெல்லாம் எடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் அங்கே வந்து மற்ற நமக்கு தெரிஞ்ச உறவுகள் எல்லாம் அழைச்சி கொண்டு போய் அவரை அறிமுகப்படுத்தணும். ஒரு கட்டத்தில் நாம் எதுக்கும் தயாருங்கிற நிலையை வந்துட்ட பிறகு என்ன பண்ணாருன்னா, சங்கரன் ஒருத்தரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சங்கரன். ஆனால் மாநில பொறுப்பு என்பதும் அவர் வேறு பேர் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்த பிறகு இயக்கம் தூடு பிடிக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து அந்த வேலையிலே ஓடுது. எந்த வேலை அது? இந்த நக்சல்பாரி இயக்கத்தை பற்றியே வந்து பிரச்சாரம். நக்சல்பாரியின் பேரே சொல்லாமல் ஆயுதம் தாங்கிய புரட்சி, ஆயுதம் தாங்கிய நடவடிக்கைகள், இவர்களெல்லாம் இப்படி செய்யாமல் வந்து கம்யூனிஸ்ட் அடைய முடியாது என்கிற தாக்கத்தை எல்லாம் உருவாக்கியாச்சு. உருவாக்கினா நான் என் பந்துவக்கடை கிராமத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் உட்காந்து அவர் பேச்சை கேட்குற மாதிரி எல்லாம் இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் வந்து அந்த உருவாக்கமெல்லாம் முடிஞ்சு மற்ற பகுதிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பகுதிகளுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தாச்சு. எங்களோட படிக்கிற பையங்களே வந்து அதில் தெளிவாக வந்து நமக்கு உதவ வந்துட்டாங்க. அப்போ புதிய ஜனநாயகமாக ஏதோ கலாச்சாரம் அப்போ புதிய தலைமுறைன்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. சும்மா சாதாரணமாக இதில் போட்டு பிரிண்ட் போட்டு வரும், புதிய தலைமுறைன்னு பத்திரிக்கை. இந்த புதிய தலைமுறை பத்திரிகையை படித்து நம்ம இது பண்ணோம். அதில் கூட ஒரு கவிதையில் வரும், உண்ணாவிரதத்தால் ஒரு மயிரும் நாம் காணோம்னு வரும். என்ன அப்போ இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன, ஆமாம் உண்ணாவிரதம் இருந்து என்ன தான் பண்ண போகிறேன், என்ன தான் சாதிக்க போகிறேன், போலி உதப்பான், பிடிப்பான், அடிப்பான், எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பத்திரிகையை வாங்கி இப்போ எல்லாருக்கும் விநியோகிக்க ஆரம்பித்தேன். 10 காசு அப்போ பத்திரிக்கையை வாங்கி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறது, கிராமங்களில் கொண்டு கொடுக்குறது, இப்படியெல்லாம் பண்ணோம். அதை தாண்டி வந்து மற்ற பகுதிகளில் நடக்கிற நக்சல்பாரி போராட்டங்களில் தலைமறைவாக வந்து நிகழ்ச்சி வர்றவங்களை கொண்டு வந்து நம்ம பகுதியில் கொண்டு வருவாங்க. நம்ம அவர்களெல்லாம் ஆதரித்து எங்கெங்கே வச்சா என்ன இந்த மாதிரி இப்போ அங்கே ஒரு கலவரம் அதுக்காக வந்துட்டாங்கன்னு சொல்லி சும்மா நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் எப்படி கலவரங்கிறது நமக்கு தெரியும். எனவே அவர்களெல்லாம் கொண்டு போய் பாதுகாத்து வச்சது. புலவர் கலியவர்மாள் கூட அந்த பகுதியில் தங்கியிருந்தார். புலவர் கலியவர்மாள் தங்கியிருந்தார். தியாகு, பாலு 2 பேருமே தலைமறைவாக தங்குவதற்கு நம்ம பகுதிக்கு வந்தவங்க தான்.
ஏன்னா தியாகு வந்து உங்களுக்கு அவர் வலங்கைமான், ம் இவர் வந்து பாலு வந்து பெரும்பண்ணையூர். ம் இருவருமே அங்கே முனிசாமி சோழகர்னு ஒருத்தரை கத்தியால் குத்தி போட்டு தப்பிச்சு இங்கே வந்தாங்க. ம் ஆனால் அவர் பொழைச்சி எழுந்துச்சு போயிட்டாரு. ம் ஏன்னா முறையான தாக்குதல் இல்லை அது. தஞ்சை பகுதியில் முறையான தாக்குதலும் மற்றவங்கள அலற வச்சதும் அதிர வச்சதும் வந்து திருவோணம் யூனியன் சேர்மன் முத்து தங்கப்பா குலையோடர்கள் தான். அது யார் பண்ணது அது? அதுதான் நாங்கள் பண்ணது. ம் ம் எனவே அப்படியெல்லாம் வந்து தங்கியிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ம் இப்போ எனக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. அப்பா சிங்கப்பூர்லேருந்து வர்றாரு, வந்துட்டு சரி பையன்தான் எஸ்எஸ்எல்சி படிக்கிறான், 11ஆவது படிக்கிறான், அவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுக்கலாம். அப்போல்லாம் தான் உங்களுக்கு சட்டமெல்லாம் பெருசாக பாதிக்காத ம் வச்சுட்டு நம்ம நிறைய நிலங்கள்லாம் சேகரிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி, அதுலேயும் எங்கள் அப்பா பெரிய அப்பாவோட அப்பா அண்ணன் வந்து அவர் தான் ரங்கசாமி லெனினோட அப்பா, என்னுடைய பெரியப்பா. அவர் அங்கே இறந்துடுறாரு. அவரையும் அடக்கம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர்றாரு. அண்ணன் அப்போ வந்து மிலிட்ரிக்கு போயிருக்கார். ம் ரங்கசாமி அண்ணன் லெனின் வந்து மிலிட்ரிக்கு போய் இந்த 68 கலவரத்தின் போதெல்லாம் அவர் மிலிட்ரியில் வந்துட்டு ஆர்ட்ரரியில் வந்து ஒரு சிப்பாயியாக இருக்கார். ம் திருச்சியிலலாம் வந்து அந்த கலவரத்தை அடக்குவதற்காக வந்து அங்கெல்லாம் அந்த கலவரத்தெல்லாம் ஒடுக்கி எல்லாம் முடித்த பிறகு ஊருக்கே வந்து அந்த யூனிஃபார்மோடு வந்து அந்த அந்த கம்பீரமெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ம் ரைட்டு, என்ன இருந்தாலும் அந்த உடையை போட்டோன்னே ஒரு மாதிரி மிடுக்கு இருக்கும்ல, ம் உடைக்குரிய மிடுக்கு இருக்கும்ல. அதுதானே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கண்ணாடிலாம் எழுதி போட்டிருக்கான், நீங்கள் உடுப்புடன் இருக்கிறீர்களான்னு கேட்குறதில்ல, மிடுக்குடன் இருக்கிறீர்களான்னு அதில் இன்னும் பார்த்துட்டு வரான்னு தான் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் இருப்பார், ஒரு கம்பீரமான தோற்றம். ம் அந்த மாதிரி அவரெல்லாம் போயிட்டு அந்த அந்த ஒரு பிள்ளைங்கிற அடிப்படையில் அவரை வெளியில் வந்து அவர் ஊரில் இருந்த நேரம் அது. ம் நம்ம அண்ணனும் ரகுநாதபுரத்தில் திருமணம் பண்ணிட்டாரு. அந்த தியாக கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த லதாவோட அம்மாவை. ம் எனவே அங்கே பார்த்தா அந்த சுற்று வட்டாரத்திலே வந்து நமக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி பெருசாக உருவாயிருச்சு. ம் உருவாயிட்ட பிறகு அப்புறம்தான் வந்து உள்ளே வச்சுட்டு பரிசீலிக்கிறாங்க. ம் அப்போ பரிசீலிக்கும் போது ஆசிரியர் இவங்க எல்லாமே இருந்து பரிசீலிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியில் ம் இப்போ சாரு மஜும்தாரோட நிலைப்பாடு தெளிவாக வந்து அப்போ தான் பேசுகிறாங்க. ம் யார் நிலப்பிரபுவோ, ம் யார் உயர் ஜாதி நிலப்பிரபுவோ, ஆதிக்க ஜாதி நிலப்பிரபுவோ, ம் அவன்கிட்ட தான் ஆதிக்கம் இருக்குது. ம் அவன் தான் அங்கே கொடுமைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கான். ம் அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆய்வு செய்யுங்கன்னொன்னே ஒரு 7 பேரை எடுத்து நம்ம ஒரு ஆய்வு செய்கிறோம். ம் அதான் உங்கள் குழு. ஆமாம், குழு. சரி. அதில் அண்ணன் இருக்கார், நான் இருக்கேன், ராஜப்பா ஆசிரியர் இருக்கார், நாங்கள் 3 பேர். அது இல்லாமல் பகுதியை சேர்ந்த 2 பேரை வச்சுட்டு ஆய்வு செய்கிறோம். ம் ஆய்வு செஞ்சு அந்த 7 பேருனுடைய என்ன செய்கைகள் இருக்குது, இந்த குணம் முன்னாடி குற்றம் முன்னாடி என்பார்களே, அந்த அடிப்படையில் இவர்களுடைய குணம் என்ன குற்றம் என்னங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு ம் அந்த 7 பேருடைய தகவலை வந்து எங்களுக்கு எங்கள் முழு நேரமாக வேலை செய்ய வந்திருக்கார் இல்லையா சங்கரன் சொன்னல, அவர்கிட்ட கொடுத்தாச்சு. ம் அவரை எடுத்துக்கிட்டு போய் அங்கே இன்னும் வேறு ஒருத்தரோட வந்து அந்த பகுதியை ஆய்வு செய்கிறாங்க. ம் அவங்களும் ஆய்வு செய்கிறாங்க. ம் ஆய்வு செஞ்சு தான் வந்துட்டு இல்லை, இந்த 7 பேரில் ரொம்ப மோசமாக முக்கியமாக பண்ணுற ஜாதிய கொடுமை, ரேப்பு, பெண்கள் மீது கொடுமை, இதெல்லாம் செய்கிறது. அதே நேரத்தில் அதிகாரமும் இருக்குது. சேர்மன்னா அதிகாரம் இருக்கும்ல, அதுவும் அந்த காலத்தில் சேர்மன் தான் ஆசிரியர்கள் நியமனமே பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆசிரியர்கள் நியமனம் கூட சேர்மன் தான் பண்ணலாங்கிறது. அப்போ அந்த பகுதியில் ஒரு அளவு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மகளிர் கூட டீச்சராக இல்லை. ம் இப்போ கரம்பக்குடி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் படிக்கும்போது ரகுநாதபுரத்தில் மகளிர் இருந்தாங்க. பந்துவக்கோட்டை ஸ்கூலுக்கே வந்துட்டு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு வந்து பத்மான்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் திருவோணம் ஒன்றியத்திலேயே ஒரு மகளிர் கூட டீச்சராக இல்லை, ஆசிரியை இல்லை. காரணம் என்னன்னா தான், இவர் ஆசைக்கு இனங்கள்னா ஒன்று சரியாக வராது, ஆசைக்கு இனங்கள்னாலும் அடுத்து அந்த அம்மா வேலைக்கு போகாது. ம் ஆமாம், அப்புறம் மறுபடியும் ஓயமாக கூப்பிட்டுட்டு இருப்பான்ல. ஆமாம். அது அந்த அந்த வடிவம்ங்கிறதுனால வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தது இல்லை, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி இதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு, சரி திருவோணம் யூனியன் சேர்மன் தான் வந்துட்டு கொடுமைகளில் ரொம்ப விஞ்சி நிற்கிறாரு. அவர் பேர் வந்துட்டு முத்து தங்கப்பா மணிக்கராயர். மணிக்கராயர் என்பது பட்டம். ஆமாம். பட்டத்தோட முத்து தங்கப்பா மணிக்கராயர் தான் இவ்வளவு கொடுமையாக இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அம்பாசிடர் கார் இருந்துச்சு. மணிக்கரான் விடுதிங்கிறது பக்கத்து கிராமம். பக்கத்து கிராமத்துக்கு ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ போகுதுன்னு சொன்னால் படுத்து தூங்குவார், காலையில் எழுந்திருப்பார், அப்படியே வெளியில் போவார், எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வரும்போதே வந்தோடனே அங்கே கோழி சமைச்சிருக்கும், இட்லி இருக்கும், சாப்பிட்டு அந்த வடை மாதிரியான செயினை தூக்கி மாட்டிக்கிட்டு ஜிப்பாக எடுத்து போட்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்.
உடனே போய் அலுவலகத்தில் உட்காந்துக்குவார். எதுக்கு அந்த திருவோணம் நகரத்தை ஒட்டி காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அலுவலகம், அங்கே உட்காந்துக்குவார். அங்கே யாரும் சைக்கிளில் கூட வந்து அவங்க சர்வேயில் சொன்னது என்னென்னா, சைக்கிளில் கூட உட்காந்து ஓட்டிகிட்டு போக முடியாது. அவன் போனால் அவரை பார்த்தா இறங்கணும், இறங்கினா தான் மரியாதை என்று நினைக்க யாராக இருந்தாலும். அதே நேரத்தில் அங்கே வந்து இந்த செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறையா. ஆனால் செட்டியார் சமூகத்தில் நிறையா இருந்தால் கூட வயசுக்கு வேண்டாம் அந்த பிள்ளையெல்லாம் கொண்டு போய் வேற ஊரில் விட்டுருவாங்க, சொந்தக்கார வீட்டில். அவங்களுக்கு அதில் ஜாதியம் கூட கிடையாது. ரேப்பில் வந்து ஜாதியமே கிடையாது. எல்லாருமே எல்லாமே அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ரேப்பு ப்ளஸ் ஜாதிய கொடுமை, அடுத்து வந்து அதிகார திமிர், இந்த மூன்று காரியங்களும் அப்படியே இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பகுதியிலேருந்து தேர்வு செஞ்சு அவரை தான் தேர்வு செஞ்சாங்க. தேர்வு செஞ்சு இப்போ வந்து யார் இப்போ வந்து கொரில்லா குழு வந்து யார் உருவாக்கணுங்கும் போது தான் அப்புறம் ராஜப்பா ஆசிரியர், வேலு ஆசிரியர், செல்வராஜ், அவர் போலீஸாக இருந்துட்டு வந்தவர் செல்வராஜ், அப்புறம் அண்ணன் ரங்கசாமி லெனின், இப்படி ஒரு 6-7 பேரை வந்து தேர்வு செய்கிறாங்க. அப்படி ரங்கசாமி லெனின்றது வந்து தோழர் தியாகோட மாமனார், உங்களுக்கு பெரிய அண்ணன் பெரிய பரம்பங்க அண்ணன். அப்போ இந்த 5 பேரையும் வந்து தேர்வு செய்கிறாங்க. அதில் ரத்தினமும் ஒருத்தர் இருந்தார். ஆனால் இந்த குழுவில் வந்துட்டு எங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்த சங்கரனுக்கு வந்து சில சங்கடங்கள் இருந்தது. அவங்கள்ட்ட வாதிக்கும் போதெல்லாம் சொன்னாங்க, ஒரு போலீஸில் இருந்துட்டு வந்தவர் என்ன பண்ணார்னா, இல்லை அப்படி நம்ம செய்கிறதுனா வீட்டுக்குள்ளே போய் வெட்டி வீட்டுக்குள்ளே போய் தான் அந்த அழித்தொழிப்பை செய்யணும், செஞ்சுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடணும், செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேசணும். யார் சொல்கிறது? இந்த நான் போலீஸாக இருந்து வந்தாருன்னு சொன்னேன்ல, செல்வராஜ், அண்ணன் செல்வராஜ் சொன்னது. அப்போ அவர் சொன்னார், இங்கே பாருங்க, இந்த கோட்பாடே என்னென்னா, எவன்லாம் பிராம்சர் நோட்டு எழுதி வாங்கி வச்சுருக்கானோ அந்த நோட்டெல்லாம் அள்ளிப்போட்டு கொளுத்தணும். எவன் நகைகளெல்லாம் வட்டிக்கு வாங்கி வச்சுருக்கானோ அந்த நகையெல்லாம் எடுத்து யாருக்கு உள்ளதோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஏன்னா அதான் நம்முடைய வேலை. அதே மாதிரி அந்த தேவைன்னா அழித்தொழிப்பு செய்யும்போது இதெல்லாம் செய்யணும். என்னன்னா இல்லை அது நகையெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னாரு. அவர் அதுலேருந்து நீக்கிட்டாங்க. இது அந்த திட்டம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விவாதம் நடக்குது. இதெல்லாம் முடிச்சு தான் வந்து டீம் உருவாக்கி அதுலேருந்து ஒரு இவ்வளவு பயிற்சி அந்த சாதாரண வேலையாக இல்லை. உடனே அவரை நீக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாருன்னா, வேலு ஆசிரியருக்கு வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால ரொம்ப தூரம் உடனே அப்போல்லாம் வந்து மோட்ரு பைக்கா அது ஏதோ ஒன்றும் இல்லை, சைக்கிள் கூட இல்லை, ஓடி தான் தப்பிச்சு போகணும், அந்த மாதிரி தான் இருந்தது. எனவே அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து பைல்ஸ் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் வாரேன்னு சொல்லி மெடிக்கலில் போய் அட்மிட் ஆகிட்டார். 2 இடம் போயிருச்சு. சரி, மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்க. நான் வந்து வயசு 17 வயசுங்கிறதுனால சின்ன பையங்கிறதுனால சேர்க்கலை. ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லைங்க, ஒருங்கிணைச்சு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி கொரியர் வேலையெல்லாம் இப்போ சைக்கிள் நம்ம வீட்டில் வாங்கி கொடுத்து, இந்த ஆசிரியரை வந்து சைக்கிள் வாங்கி கொடுங்க, பள்ளிக்கூடத்துக்கு 2 கிலோமீட்டர் தான், சைக்கிளில் வரட்டும், அவன் களைச்சி போகிறான் அப்படின்னு சொல்லி சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்தது எதுக்குன்னா, வந்து தங்கி இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம தகவல் கொடுக்கணும், கடிதம் கொடுக்கணும், மற்றது பண்ணணும், சிலருக்கு நிதிகள்லாம் சேகரித்து கொடுக்கணும், அந்த அடிப்படையில் பண்ணது. எனவே என்னென்னா, என்னை சேருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால் இருக்கட்டும், ஒரு பெரிய டீம் போட்டு 2வது டீம் உங்களை தயார் பண்ணுறங்கிற மாதிரி எங்களை வச்சுருந்தாங்க. சரி, அப்புறம் இந்த 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் போனவுடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இப்போ ராஜப்பா, அண்ணன் லெனின், ஆமாம் ராஜப்பா லெனின் 2 பேரும் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்னை சேருங்க. அந்த நேரத்தில் தான் தியாகவும் பாலுவும் வந்து அந்த பக்கம் தலைமுறை வாழ்க்கைக்காக வர்றாங்க. இப்போ தலைமுறைவாக இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் என்ன ஆர்வப்பட்டாங்க, நாங்கள் சும்மா அப்படியே இதுக்கு ஒழிஞ்சு தர்றோம், எங்களை சேருங்க டீம்லன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர், என்னோட 3, அவங்க 2 5 பேர் ஒரு கொரில்லா குழு தயாராகிடுச்சு. சரி, குழு தயாராகிடுச்சு. சரி, நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு பண்ண பிறகு என்னென்னா, நானும் அண்ணன் லெனினும் வந்துட்டு அவரை கண்காணிக்கிறது எப்படி பண்ணலாம் என்னங்கிறது அவர் பகுதியிலே போய் இருந்து ஆய்வு செஞ்சு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் எடுத்தாச்சு. 1.5 மாதத்துல அவரை பற்றி என்ன ஊரில் அவர் எப்படி கண்காணிக்கிறீங்க? மணிக்கராயன் விடுதி எப்படி கண்காணிப்போம்? மணிக்கராயன் விடுதின்னு ஊர், அதை சுற்றி நமக்கு உறவுகள்லாம் இருக்காங்க, உறவினர் ஊரெல்லாம் இருக்குது. அது மேலட்டான் விடுதியில் இருக்குது, பக்கத்தில் வந்து பள்ளத்தான் மனையில் இருக்குது, இங்கிட்ட சுக்கரன் விடுதியில் இருக்குது, உறவுகள் இருக்குது. நேராக உறவினர்கள் வீட்டுக்கு போயிடுறது. போயிட்டு இந்த மாதிரி இதுன்னு சொல்லி அதில் நல்ல ஆர்வமாக இருக்கவங்கள்ட்ட மட்டும் விவரத்தை சொல்கிறது. இல்லைங்க, ரொம்ப கொடுமை பண்ணுறான், அவனை ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிக்கிறோம். அவங்க தர்வதானமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இங்கே தான் வருவார், இங்கே போவார், இப்படி பண்ணுவார், இத்தனை மணிக்கு வருவார், இத்தனை மணிக்கு போவார். 1 மாதம் வந்து ஆய்வு.
1 மாதம் ஆய்வு செஞ்சு அப்புறம் தான் முடிவு பண்ணுறது. ரைட்டு இந்த இடத்துல நிற்கணும், இப்படி பண்ணணும், செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் முடிவு பண்ணி திட்டமிட்டாச்சு. திட்டமிட்டு அந்த குழு வந்து தயாராகிடுச்சு. குழு தயாரானோடனே ஏஎம்கேன்னு சொல்லக்கூடிய இந்த சங்கரன் சொல்லக்கூடிய இவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் 31ஆம் தேதி நான் வந்துடுறேன். 29ஆம் தேதி நடக்குது, 29/9/70 நடக்குது. நான் 31ஆம் தேதி வந்துடுறேன். 1970 29/9/70. அப்போ நானும் வந்துடுறேன், நான் வந்து கலந்துக்கிறேன். அப்போ சரி வரட்டுமே, இருக்கிறதுக்கு முடியல. நாங்கள் வந்து என்னென்னா அவர் வரட்டும், நாம் போய் அதுக்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 பேரும் கொண்டு குழு கிளம்பிடுறோம். கிளம்பி போயிட்டு அன்று இரவு வந்துட்டு கண்ணதாசன் இவர் இங்கே சம்பத்து வந்தனுடைய பொதுக்கூட்டம் கரம்பக்குடியில். அந்த பொதுக்கூட்டத்தில் கரம்பக்குடியில் நம்ம வந்து ஒரு 11 மணி வரைக்கும் உட்காந்து கேட்டுட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போய் அவர் வர்ற பகுதியில் போய் நின்றுட்டு இருக்கோம். இரவு காலையில் அங்கே 9 மணிக்கு இருந்துட்டு போயிட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் அந்த பகுதிக்கு போயிட்டு அங்கே காத்திருக்கிறோம். காத்திருக்கும் போது அவர் வர்றாரு. ஆனால் கமாண்டர் வந்து அண்ணன் லெனின் தான். லெனின் தான் கமாண்டர். அவர் தான் கமாண்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் நம்ம வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது தான் வந்து பேசி முடிவு கட்சியிலேருந்து தீர்மானிக்கப்பட்டது. உடனே இப்போ வந்தோடனே யாராவே இங்கே எங்கடா நிற்கிறியோ அந்த அதிகார தோரணையில் கேட்குறாரு. ஒன்றும் தோணவுடனே என்ன ஆகுதுன்னாக்க, இல்லைங்க சும்மா நாற்று பறிக்கிறதுக்காக அதுக்காக வயல் வேலைக்காக வந்தால் அவர் வரச்சொன்னவர் வரல, அவருக்காக காத்திருக்கணுன்னே சரி பார்த்துட்டு போங்கடான்னு போயிட்டார்.